இன்றைக்கி ஆலு பராத்தாவை நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசைகிறதுக்கு 2 கப் கோதுமை மாவோட தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சூடான தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சிட்டு இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1/4 கிலோ வேக வச்ச உருளைக்கிழங்கோட தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க, இல்லைனா நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, மிளகாய் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சூடு செஞ்சு ஜீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே அரைச்சதை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு உப்பும் சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கின புதினா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, எலுமிச்சை சாறு, கொஞ்சம் கசூரி மெத்தியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ பராத்தா செய்கிறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவை எடுத்து கையிலே இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக தட்டிட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு மாவு எல்லாத்தையும் நல்லா மூடிட்டு இந்த ஸ்டஃபிங் எல்லா பக்கமும் சமமாக போகிறதுக்கு முதல்ல கொஞ்சம் கையை வச்சு லைட்டாக தட்டிட்டு அடுத்து மாவை போட்டு ரவுண்டாக திரட்டிக்கோங்க. இதை சூடான கல்லில் போட்டு 2 பக்கமும் ஃபியூ செகண்ட் சமைச்சிட்டு கொஞ்சம் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்து சமைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஆலு பராத்தா தயார்.